ஹாய் கைஸ், லாஸ்ட் டைம் போட்ட AWS டிப்ளாய்மெண்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் கார்ஸ் இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணோம். மார்க் லிஸ்ட்டை ஷோ பண்ணுறதுக்காக லோக்கல் சர்வரோட ஏபிஐ யூஸ் பண்ணியிருந்தேன். அது லோக்கலில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெட்ஒர்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக லிஸ்ட்டு ஷோ ஆகுது. பட் இதுவே AWSல டிப்ளாய் பண்ணினதுக்கு அப்புறம் நெட்ஒர்க் கால் ஆகுது, பட் நமக்கு கார்ஸ் இஷ்யூ அடிக்குது. ரீசன் வந்துட்டு AWS வந்துட்டு லோக்கல் ஆரிஜினை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கான ஃபிக்ஸ் தான் லோக்கல் ஏபிஐக்கு பதிலாக இந்த மார்க் ஏபிஐயை டிப்ளாய் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த மார்க் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் ஏபிஐக்கான டேட்டா வந்துட்டு லோக்கலில் நமக்கு பைண்ட் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. இதுக்கான பில்டை AWSல டிப்ளாய் பண்ணி செக் மார்க் ஏபிஐ யூஸ் பண்ண பில்டை தான் நான் இப்போ அப் பண்ணியிருக்கேன். ஸோ பில்டு சக்ஸஸ் ஆகி அப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கில் ஸோ இப்போ அந்த கார்ஸ் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு டேட்டாஸும் பைண்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.